தொடர்ந்து பரிகாரங்கள் மூலியமா மக்களை கவர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பண்டிட் விஜய் சார் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சார், சிலர் சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், திடீர்னு எனக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சது, எனக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் வந்தது, நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், லட்சாதிபதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே இந்த கோடீஸ்வர யோகம், லட்சாதிபதி யோகம் இதெல்லாம் உண்மைதானா சார்? இருக்குங்கம்மா. இருக்கு. இருக்கு இருக்கு எல்லாமே அவ்வளவு எத்தனை விஐபிஸ் இருக்காங்க. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் பொதுவாக நிஷ்கல யோகம்னு ஒன்று இருக்குது. நிஷ்கல யோகம். நிஷ்கல யோகம் அப்படின்னு பேர். இது என்னட்டிங்கன்னா 4-10 தான் நிஷ்கல யோகம். கிரக சேர்க்கையில் எடுத்திங்கன்னா சனி சந்திரன். சனி சந்திரன் வந்து சனி வந்து அதெல்லாம் லேட்டாக வேலை செய்யும், முன்னாடியே கிடைக்காது. சனி வந்து தூரதேசத்துக்காரன். சந்திர வீட்டிலேருந்து 8வது இடம் அவன் வீடு. இவன் காலபுருஷனுக்கு 10 கூடையவன், காலபுருஷனுக்கு லாபாதிபதி. சந்திரன் காலபுருஷனுக்கு 4 கூடையவன். அப்போ அந்த சனி சந்திரன் காம்பினேஷனும் நிஷ்கல யோகம் தான். அவங்க ஜாதகத்தில் 4ஆம் இடம் 10ஆம் இடம் காம்பினேஷன் இருந்தாலும் நிஷ்கல யோகம். இதை விட பார்த்தீங்கன்னா 9-11 கேந்திர திரிகோணம் ஏற அவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணமாகி சுபருடன் சேர்க்கை பெற்றால் அவங்க தான் வந்து உதாரணமாக அம்பானி மாரி, பில்கேட்ஸ் மாதிரி பரம்பரையா பணக்காரங்க. அவங்கெல்லாம் நித்திய கோடீஸ்வரர்கள். இந்த நிஷ்கல யோகங்கிறது முன் வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தி பின் வாழ்க்கையில் கொடுக்கும். முன் வாழ்க்கையில் கோடீஸ்வரம் கொடுத்தா பின் வாழ்க்கையில் கவுத்தி போட்டுரும். இதெல்லாம் லேட்டாக கொடுக்கணும். சனி தான் இருக்கிறே லாபாதிபதி. ஆனால் எல்லாரும் குருவை தானே சார் சொல்லுவாங்க. சனி தான் லாபாதிபதி. காலபுருஷனுக்கு லாபாதிபதியெல்லாம் சனி. அவன் தாமதத்துக்காரன், தடை தாமதத்துக்காரன். ஒரு 80 வயசு தாத்தாவை வேகமாக கூட்டு போக முடியுமா? பேராண்டி பொறியான மெதுவாக தான் ஏன் வருவேன்னு சொல்லுவாரா இல்லையா? ஆனால் அவருடைய அனுபவம் இருக்குல்ல. இன்னைக்கு கூகுளில் பார்த்து டக்குன்னு இன்னைக்கு நாற்று நடுவது எப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அன்னைக்கு இதெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு கூகுள் அறிவுலாம் யாருக்கும் கிடையாது. இப்படி பார்த்துட்டு இப்போ மழை வரப்போதப்பான்னு கரெக்டாக சொன்னாலாம் இருக்குது. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், எங்கள் ஊரில் ஒரு வயசான பெரியவர். எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்பாங்க இன்றைக்கி விதை விதைக்கலான்னு. அவர் பஞ்சாங்கம் எடுப்பார். பஞ்சாங்கம் பார்த்துட்டு இன்றைக்கி விதை விதைக்கலாம், இன்றைக்கி இது செய்யலாம். ஆனால் ஜோசியம் தெரியாது, பஞ்சாங்கம் பார்ப்பார். இன்றைக்கி இது செய்யலாம், இன்றைக்கி இது பண்ணுங்கன்னு. அப்போ சனி தான் லேட்டு, சனி தான் ஸ்லோ. அவன் தான் தடை தாமதத்துக்காரன். ஆனால் அவனால் மிகப்பெரிய பலன் உண்டு. அதனால் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்குன்னு சொன்னாங்க. ஊரில் என்ன சொல்லுவாங்க, இப்போ பெரிய ஆளை கூப்பிடப்பா ஆலோசனை கேட்க. கோயிலுக்கு சில வீடுகளெல்லாம் ஒரு சம்பவங்கள் நடந்துடும், ஒரு துக்க சம்பவம் நடந்துடும். இது இன்றைக்கே திதியை செஞ்சு இன்றைக்கே அடக்கம் பண்ணுறதா, இன்றைக்கே விசேஷம் வைக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நாளை பெருக்கிட்டு போகாதீங்க, சனிக்கிழமை செய்யாதீங்க, மற்ற நாள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு பெரிய ஆள் ரெட்டிச்சி மாதம்லாம் சொல்லுவாங்க. ஒரே மாதத்தில் அந்த அந்த 2 அமாவாசை அந்த மாதிரிலாம் வந்துடும். அதை ரெட்டிச்சி மாதம்னு சொல்லிடுவாங்க. அதிலெல்லாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் பெரிய ஆளுக தான் சொல்லுவாங்க. இப்போ இருக்க ஆளுகளுக்கு தெரியுமா? 2K கிட்ஸுக்கு தெரியுமா? 90s கிட்ஸுக்கு தெரியுமா? நல்ல நாள் கட்டுறது தெரியாது. இது ஜோதிட அறிவு இருக்கிற ஆளுகளுக்கு தெரியும். அப்போ அவங்க அந்த சனிதான் லாபாதிபதி. அப்போ காலபுருஷனுக்கு அவன் 4 கூடையவன் சந்திரன். அப்போ சந்திரனுக்கு அவன் தூரமாக தான் கிடக்கான். இவங்கெல்லாம் அந்த உறவை வெறுத்து வெளியில் போகும்போது அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கிது. உறவை வெறுத்து வெளியில் போயிடணும். பொதுவாக வந்து அந்த 4ஆம் இடங்கிறது தாய் வழி உறவுகள்னு பேர். உறவுக்காக ஏங்குறவன் சனி, அவனே உறவை வெறுக்கிறவனு அவனே தான். அப்போ அங்கே இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குது. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சனி சந்திரன் சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதே மாதிரி 9-11 கூட வலுத்தாலும் குருச்சுக்கரன் வலுத்தாலும் கோடீஸ்வர யோகம் உண்டு. குருச்சுக்கரன் காம்பினேஷன் தான் அது மன வாழ்க்கைக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க எதிர்பார்த்த லைஃப், மன வாழ்க்கை, சந்தோஷம் அவர்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அது சத்தியமாக அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் பெரும் பணத்தை கொடுத்துருது. அதெல்லாம் லேட்டாக கொடுக்குறது சனி. அம்மா எடுத்து 20 வயசுலேயே 25 வயசுலேயே 100 கோடி ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவான்? அவன் வயசுக்கு தானே மைண்டு போகும். இதே இது ஒரு 40-45 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு பெரும் செல்வந்த வருதுன்னு வைங்க, அவர் என்ன பண்ணுவார்? இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம், பிள்ளை விட்டிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம், பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு போதும். அதுதான் சனி. சுக்கிரங்கிறது ரொம்ப சேட்டைக்காரன். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த 3-4 கட்டத்துக்குள்ளக்க குறிச்சுக்குரன் இருக்காலாம் ஆடி தீர்த்துருக்கு. 3-4 கட்டத்துக்குள்ளக்க குறிச்சுக்குரன் இருக்கும். 30 வயசுல பெரும் பணத்தை கொடுத்துருக்கும். 30 வயசுல பெரும் பணத்தை கொடுத்துருக்கு. ஆனா அந்த பணமும் அழிஞ்சிருக்கும். 40 வயசு ஸ்டார்ட் ஆகும் புறத்தையும் காலி பண்ணிடுவாங்க. பெரிய ஒரு டிராவல்ஸ் அதிபர் ஒருத்தர் 30-35 வயசுல பல கோடி, கோயம்புத்தூர்னு வைங்களேன், பல கோடி பெருசாக இருந்தார். இன்னைக்கு ஆளை காணும், ஆள் இருக்க இடம் தெரியல.
அவங்களுக்கெல்லாம் இந்த குருச்சுக்கரன் முன்னாடியே இருக்கும். அவங்க ஜாதத்தில் குருச்சுக்கரன் முன்னாடியே இருக்கும். தமிழ்நாட்டில் யாரும் பண்ணாத வேலையெல்லாம் அவர் செஞ்சார். ஆனால் அந்த முன்னாடி எல்லாத்தையும் பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி வாழ்க்கைக்கு ஏங்க வச்சிடும். அதான் குருச்சுக்கரன். அதில் முன்னாடி பின்னாடி இருக்கணும். குருச்சுக்கரெல்லாம் பின்னாடி கிடக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த யோகம் வரும். இப்போ குருவெல்லாம் தள்ளி போயிடணும், 5-6 கட்டம் தள்ளி போயிடணும். அப்போ 40-45 வயசுக்கு அப்புறம் தான் அந்த காசு வரும்போது அதை சேமிக்கணும், பாதுகாக்கணும், குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கணும், சமூகத்துக்கு எதாவது நல்லது செய்யணுங்கிற சிந்தனை அவங்களுக்கு வரும். இந்த 9-11 வந்து பார்த்தீங்கன்னா அது கேந்திர திரிகோணத்தில் யாருக்கு இருக்கிறதோ, நம்ம அம்பானி அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் பெரிய யோகத்தில் பில் கேட்ஸு அந்த மாதிரி ஆளுகளுக்கு அந்த யோகத்தில் இருக்கும். அதனுடைய திசை புக்தியே வந்துச்சுன்னா பெரிய டாப்புக்கு போயிடும். திசா புக்தி நிரந்தர பணக்காரர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி கிரக அமைவு இருக்கும். இல்லைன்னா அது போகாது, வராது. இதுதாங்கம்மா கோடீஸ்வர யோகத்துக்கு. சரி, கோடீஸ்வர யோகம் அப்படின்னா நீங்க ஜாதகத்துல இருக்க விஷயம் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து தினமும் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு ஒரு நாள்ல எனக்கு இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப லாட்ரி அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நொடியில நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த மாதிரியான பண வரவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூட்சுமம் இருக்குமா சார்? அதான் 4-10 நிஷ்கல யோகம், திடீர் காசு. திடீர் காசு அதுக்கும் அதுதான். அந்த சனிச்சந்திரன் தான் கால கிரக சேர்க்கையில் சனிச்சந்திரன் 4 குடையவரும் 10 குடையவரும் கூடியிருந்தாலும் குருச்சுக்குரன் சம்மந்தப்பட்ட திடீர் அதிர்ஷ்டம். 8 குடையவர் மாதிரி பணம் கொடுத்தாலும் யாருமே கிடையாது. 8 குடையவர் ஒரு ஜாதகத்தில் வலுத்தாலும் பணம் உண்டு. 8 குடையவர் அவங்க வலுத்து எங்கே பார்ப்பார்? 2ஆம் இடத்தை பார்வை செய்வார். அது அந்த 40 வயசு 50-45 வயசுக்கு மேலே தான் அந்த யோகமே வேலை செய்யும். 50 வயசுக்கு அது வரைக்கும் வேலை செய்யாது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்று என்னுடைய உறவுகளுக்குள்ளேயே சில ஜாதகங்கள்லாம் இருக்குது. இந்த முன்னாடியே அந்த குருச்சுக்கரன் அவங்களுக்குலாம் வந்துருச்சு. முன்னாடியே வந்துருச்சு, 3 கட்டத்துக்குள்ளேயே வந்துருச்சு. ரொம்ப நெருங்கிய உறவு. ஆனால் சின்ன வயசில் போட்ட ஆட்டம் பயங்கரம். அவங்க தகப்பனார் இருக்கிற வரைக்கும் டாப்பு. அவர் தகப்பனார் போனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஜாதகம் வேலை செய்யலை. அவர் ஜாதகம் ஒன்று இருந்திருக்கும்ல, அவர் இருக்கும்போது சுதாரிச்சிருக்கணும்ல, அவங்க சுதாரிக்கலை. எங்கள் உறவு தான் அவங்க குடும்ப ஜாதகம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த ஜாதகம் பாருங்க, அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் டாப்பில் இருந்தாங்க. இதுக்கு வேற எதுவும் செய்ய முடியாதா சார்? அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. பரிகாரம்லாம் அதெல்லாம் மாற்றிக்கிறோம். நம்ம ஒரு நிர்வாகம், பெரிய நிர்வாகமா, ஹோட்டல் நிர்வாகமா, எங்கள் ஊரில் இந்த சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிற வண்டிகள் எல்லாமே அங்கே நிறுத்தி சாப்பிட்டு போவாங்க. எங்கள் ஊரில் பெரிய ஹோட்டல் அது. அந்த அண்ணாச்சி இருக்கிற வரைக்கும் அவருடைய 2வது வாரிசுகள் இருக்கிற வரைக்கும் டாப்பில் இருந்துச்சு. பேர பிள்ளைங்கன்னு வந்தாங்க. இன்றைக்கி அந்த ஹோட்டல் இருந்த இடம் இருக்குது, சாப்பிட யாரும் போகிறதில்ல. அவ்வளோ சுவையான ஹோட்டல் அது. இன்றைக்கி அந்த ஊரில் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவங்க, அவ்வளோ சொத்து வாங்கினவங்க, எனக்கு தெரிஞ்சு 40-50 கார் வச்சுருந்தவங்க. அம்பாசிடர்காரே அவங்க கிட்டக்க குறைஞ்ச 30-40 கார் இருக்கும். கடையில் அவ்வளோ வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெரியவங்க இறந்தாங்க, அதோட முடிஞ்சது. இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க ஜாதகங்களை மாறுபட்டுரும்ல, அவங்கவுங்க சுய ஜாதகம் ஒன்று இருக்குல்ல. அதான் ஒருத்தர் ஒரு அண்ணாச்சி சொல்லுவார், எங்கள் ஐயா இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அவங்க ஐயா ஜாதகத்தை வாங்கி போட்டு பார்த்தா டாப் ஜாதகம். இவங்க ஜாதகம் பூரா மைனஸாக இருக்குது. அதான் கேட்ட ஹார்மோனாடா அண்ணாச்சி இருந்த வரைக்கும் டாப்பில் இருந்தீங்களான்னு. ஹார்மோனாடா இருந்த வரைக்கும் கொடி கட்டி பிறந்தவங்க எங்கள் ஊரில் கொடி கட்டி பிறந்தவனாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சுனாச்சு. அவ்வளோ சொத்து இருந்துச்சுனாச்சு அப்படிங்கிறார். சென்னையிலலாம் சொத்து இருந்துச்சுங்கிறார். தென் மாவட்டம் சென்னை வண்ணாரப்பேட்டையிலாம் சொத்து இருந்துச்சுனாச்சுங்கிறார். கொழும்புலலாம் போய் அந்த அண்ணாச்சி சொத்து வாங்கி இருந்திருக்கிறாரு. அவங்க அண்ணாச்சியோட அப்பா அவர் காலத்தில் அவர் பேர் தனுஷ்கோடி அண்ணாச்சின்னு பேர். அவங்களும் போய் கொழும்புலலாம் சொத்து வாங்கி இருந்திருக்கிறாங்க. எப்படி பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்கம்மா. அப்போ அவங்க ஜாதத்தில் கேட்குறேன், ஆட்டுப்பட்டி தெருவில் சொத்து இருந்ததான்னு. கொழும்பு மெயின் டவுனில் ஆட்டுப்பட்டி தெருன்னு ஒரு தெரு இருக்குது. பூரா மளிகை வியாபாரம் தான். அவர் அந்த காலத்தில் சொல்லுவார், ஆட்டுப்பட்டி தெருவில் சொத்து இருந்துச்சு தெரியுமா எங்களுக்குன்னு. அவங்க ஐயா வந்து ஐயப்பா காலத்தில் வாங்கினது. அவங்க ஐயா வந்து சொல்லுவார், எங்கள் அப்பாட்ட அவங்களோட ஃப்ரெண்டு பார்க்க வருவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, அண்ணாச்சி ஆட்டுப்பட்டி தெருவில் எங்கள் ஐயா வாங்கி போட்டார் சொத்து அப்படின்னு. அதெல்லாம் என்னாச்சு, அதெல்லாம் ஏன் போய் அனுபவிக்கிறா, 80க்கு அப்புறம் கலவரம் வந்துருச்சே, எங்கள் ஐயா அப்படி விட்டு வந்துட்டார். காம்ப்ளெக்ஸே இருக்கான் அவங்களுக்கு அங்கே. இப்போ போய் அதை போய் மீட்டெடுக்க முடியாது. யார் ஆக்குபேஷன் பண்ணியிருப்பாங்களோ பண்ணியிருப்பாங்க. இப்போ பேரங்க ஜாதகத்தை பார்த்தா மைனஸாக இருக்குது. இப்போ மைனஸாக இருக்க ஜாதகத்தை ப்ளஸ்ஸாக எந்த எதுவுமே வச்சு மாற்ற முடியாது. அது வந்து அதெல்லாம் நம்ம சரி செய்ய முடியாது. இயற்கை ஊனம்ங்கிறத ஒன்று சரி செய்ய முடியுமா? இயற்கையாக பிசிக்கலாக ஒருத்தர் பாதிச்சிருக்காரு,
அது ஊனம்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளி. அதை நம்ம சரி செய்ய முடியாது இல்லையா? இடையில இப்போ ஒரு டிரான்சிட்லேயோ இல்லை தசாபுக்திலையோ ஒரு இழப்பை சந்திச்சிட்டாங்க, அடுத்து வர தசாபுக்தி சப்போர்ட் இருக்குன்னா நம்ம பரிகாரம் வேலை செய்யும். ம். சரி, இப்படி தொடர்ந்து நஷ்டம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு டிரான்சிட்ல ஒரு பாசிட்டிவான கிரகம் வருது அப்படின்னா, அந்த இடத்துல நாம ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் குடுக்க முடியுமா? அது சும்மா தண்ணி தெளிச்சிட்டு போகும். வறண்ட பூமியில திடீர்னு ஒரு மழை பெஞ்ச மாதிரி. அதனால நிரந்தர அதனால தீர்வு கிடையாது. தசாபுக்தி தான் மெயின். ம். தசாபுக்தி தான் மெயின். கிரகத்தை மீறி எதுவும் இல்லைம்மா. கிரகத்தை மீறி எதுவும் இல்லை. நான் என் ரூட்டை தவிர எந்த ரூட்டுக்கும் போகிறதே கிடையாது. இது போதும். இதை வச்சே நம்ம சாதிக்கலாம். குருமார்கள் கொடுத்துருக்க கலை புதுசாக நிறைய கான்செப்ட்லாம் வருது. அதெல்லாம் நான் காதலே கூட வாங்க மாட்டேன். இந்த யார் நோட்டு கூட ஏதாவது புக்கு கொடுப்பாங்க, அதை படிங்க அதை படிங்க கீழே விட்டுருவேன். அவங்களை புண்படுத்தக்கூடாதுன்னு வாங்கி வச்சுக்குவேன், அவ்வளோதான். ஒரு புக்கு கூட படிக்க மாட்டேன். என்னுடைய கலையை தவிர வேறு எதுக்கு போகவும் மாட்டேன். எனக்கு இது பழகி போச்சு. புதுசாக ஒரு வித்தையை கற்றுக்கிட்டு அதை கொண்டு வந்து சிரமப்பட முடியாதுல்ல. இப்போ என்னுடைய நண்பர் அவரே பிரபல ஜோதிடருமா. அவரே பிரபல ஜோதிடர். இன்னொரு குருநாதருடைய இடத்துக்கு போய் அதை தேவையில்லை அவருக்கு. இவருக்கே 1000 கோயில் தெரியும். இந்த கிரக சேர்க்கைக்கு கோயில் படிக்கிறேன், இன்னொரு குருநாட்டை போய் படிக்கிறேன்னு சொல்லி படிச்சுட்டு இப்போ போய் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டிருக்காரு, நான் அந்த குருநாதருடைய கலையை கற்றுக்கொண்டேன்னு. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் யோசிக்கிற இல்லையா? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இவர் போய் பேட்டி கொடுக்கலாமா? இவரே சூப்பர் ஸ்டாரு, இவர் எதுக்கு போய் இன்னொரு ஸ்டாரை பற்றி பேசுகிறாரு? இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அனுபவம் இதுதான். அதை மீறி நான் போகிறதில்ல, அவ்வளோதான். எனக்கு நெருங்கிய நண்பர் அவர். இது பார்த்தா கூட பரவாயில்ல. ஸோ அவருக்கும் ஒரு இமேஜ் வந்துருச்சு. அந்த இமேஜை காப்பாற்றணும். இவர் போய் இன்னொரு கலையை பெஸ்ட்டுன்னு சொன்னால் அப்போ இவ்வளோ நாள் ஒரு சொன்ன கலை என்ன ஆகும்? கண்டிப்பா. நான் அதனால தான் இந்த மாதிரி சொல்லிக்க போக மாட்டேன். வேணும், நம்ம சப்ஜெக்ட் போதும், அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம கோடீஸ்வர யோகம் பத்தி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளுடைய நேயர்களுடைய ஜாதகத்துல இந்த யோகம் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க சார். ரொம்ப கண்டிப்பா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.